Hi friends, நான் உங்கள் LPM. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டூடோ ஆப்போடைய பார்ட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் 1ல் வந்து நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா நம்மளோட சேனல் போய்க்கோங்க. அதில் வந்து பார்ட் 1ல் நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டூடோ அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம என்ன ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் லைக் வந்து இதில் வந்து கெட்டெக்ஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதை எப்படி வந்து இம்போர்ட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது, ஸோ மாடல்னால் என்ன, கண்ட்ரோலர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த யூஐ டிசைன் வந்து எப்படி வந்து செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பார்ட் 1ல் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இப்போ பார்ட் 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் லைக் வந்து இப்போ வந்து டு பிரிங் எ லேப்டாப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது அந்த பிரிங் எ லேப்டாப்னு சொல்லியிருந்தோம்னா இது வந்து எப்படி வந்து லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்த்துருந்தோம். இப்போது ஆட் பண்ணது எப்படி வந்து நம்ம ஷோ பண்ண போகிறோம், அப்புறம் ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிட்டுனா அதை வந்து எப்படி ஸ்ட்ரைக் த்ரூ பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க் வந்து ஃபுல்லாகவே தேவையில்லைன்னா எப்படி வந்து டெலீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்ட் 2ல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இது வரைக்கும் உங்களுக்கு செட்டப் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், நமக்கு இந்த அதாவது டூடோ ஆப் வந்து இது வந்து ஆப் பாரில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம காலம் விஜிட்டில் வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு மேலே தான் வந்து நம்மளுடைய லிஸ்ட்டு வந்து ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணியிருக்க எல்லா டாஸ்க்கையும் வந்து நம்ம ஷோ பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா எக்ஸ்பேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பேண்டட் இது கொடுக்குறது மூலமாக நமக்கு என்னென்னா நம்மளுடைய அலைன்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து தேவையான ஸ்பேஸ் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிடும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து என்ன கொடுக்கலாம்னா இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து காலம் விஜிட்டாக கொடுக்கலாம். ஓகே, ஸோ பட் நமக்கு வந்து லிஸ்ட் வியூ பில்டர் யூஸ் பண்ண மூலமாக நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஷோ பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம லிஸ்ட் வியூ பில்டர் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் அது ஒன்று ப்ளஸ் வந்து அந்த லிஸ்ட் வியூ பில்டர் எப்படி இருக்குன்னா நம்ம வந்து கெட்டெக்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, இது எல்லாமே வந்து ஓபிஎஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த ஆப்ஷன் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, ஓபிஎஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இங்கே எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னா ஓபிஎக்ஸ்னு எடுக்கணும். இந்த ஓபிஎஸ்னா என்னது, ஓபிஎக்ஸ்னா என்னது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி கெட்டெக்ஸோடைய ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ ஓபிஎக்ஸ் ஆஃப். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈஸியாக நம்ம வந்து அந்த லிஸ்ட் வியூ பில்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, லிஸ்ட் வியூ பில்டர் ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள், அந்த ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ இந்த லிஸ்ட் வியூ பில்டரில் நம்ம வந்து எல்லா ஆப்ஷனும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் பில்டரில் கான்டெக்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கான்டெக்ஸ்ட் கம்மா இண்டெக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் சிண்டெக்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிட்டன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட்டு டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன், செமிகோலன் வச்சுக்கோங்க, ரிட்டன். ஸோ இப்போ இதோடைய லென்த்து வந்து நமக்கு எடுக்கணும். அப்போது நம்ம வந்து ஐட்டம் கவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எதோடைய ஐட்டம் கவுண்ட் எடுக்க போகிறோம், நம்ம இங்கே ஆட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த லிஸ்ட்டுக்கு. ஸோ இந்த டூடு கண்ட்ரோலரில் இருக்கிற அந்த டூடு ஆப்ஷனுடைய லிஸ்ட்டு தான் வந்து நமக்கு எடுக்க போகிறோம். அப்போ தான் வந்து நமக்கு ஓவராலாக எவ்வளோ ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட் ஒன்று வந்து இதில் இருக்கிறது கட் பண்ணிக்கோங்க. ஓகே, டாட் டூடு டாட் லென்த். ஓகே, ஸோ இதில் இருக்கிற லென்த் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ ஏதாவது ஆட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு வாட்டி வேணுமா சேவ் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ இதில் ஜஸ்ட் ஒரு கம்மா கொடுத்துக்கோங்க. ஐ திங்க் இங்கே ஏதோ நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். எக்ஸ்பேண்டட் ஜஸ்ட்டு பேக் வந்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த பேரந்திசஸ் ஏதோ நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம், லென்த். ஓகே, ஸோ இப்போ இதை ஜஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம 1 செகண்ட் வந்து ஒரு டாஸ்க் ஆட் பண்ணி செக் பண்ணலாம். சாரி, ஸோ கர்சர் வந்து உங்களுக்கு அங்கே பாயிண்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ 1 செகண்ட் நான் சேவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்திங்களா இப்போ நமக்கு தேவையான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு அண்ட் வந்து நமக்கான தேவையான அலைன்மெண்ட் வந்துருச்சு பார்த்திங்களா. ஸோ இப்போ வந்து நான் ஒரு டாஸ்க் கொடுக்கேன். ஸோ அதே மாதிரி தான் டு பிரிங்க். ஸோ இது அங்கே வராது நமக்கு, லேப்டாப். ஓகே, லேப் அப்படின்னு வேணுமா போட்டுக்கலாம். இப்போ நான் இதை ஆட் கொடுக்கேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், ஸோ வந்துடுச்சு பார்த்திங்களா, டாஸ்க்னு மட்டும் வந்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கோம், டாஸ்க்னு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் ஏன் 1 டைம் வந்துட்டு நம்ம 1 டைம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ரிஃப்ளெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ இதனால் ரிஃப்ளெக்ஷன் ஆகிருக்கு நம்ம இந்த மாதிரி ஓபிஎக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால. ஓகே, ஸோ இப்போ நார்மல் ஸ்டேட்மெண்ட்டுக்குலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், செட் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து கெட்டெக்ஸ்னால ஓபிஎக்ஸ் அந்த ஓபிஎஸ் யூஸ் பண்ணியிருந்தனால உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகிட்டு. இப்போ நான் அகெயின் வந்து இன்னொரு டாஸ்க் வந்து எதாவது கொடுக்கேன். ஸோ மீட் ஹெச்ஓடி அப்படின்னு நான் கொடுக்கேன். ஹெச்ஓடி கொடுத்துட்டு இப்போ நான் அகெயின் வந்து எனக்கு பண்ண போகிறேன், ப்ளஸ் கொடுக்க போகிறேன், அதாவது ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், அகெயின் வந்து டாஸ்க்னு வந்துடுச்சு. ஸோ அகெயின் வேறு ஏதாவது ஒரு டாஸ்க்கு கொடுத்து ஆட் பண்ணோன்னா அகெயின் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆனால் இப்போ நமக்கு என்ன வரணும், எக்ஸாக்டாக நம்ம என்ன டாஸ்க் கொடுத்துருக்கோமோ அதுதான் வரணும், ரைட். ஸோ அப்போ அதை எங்கேருந்து எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குது, நமக்கு இந்த டூ டூஸில் தான் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதை எப்படி ஃபைன் பண்ணலாம்னா இது வரைக்கும் நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ப்ராக்டிஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி செக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வந்து போட்டுக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் டாட் நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், டைட்டில். ஓகே, டைட்டில். ஸோ இதில் வந்து சிங்கிள் கோட்ஸ் வராது, ஐ திங்க் அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ இது அகைன் வந்து சேவ் பண்ணலாம். இப்போ நமக்கு இந்த லிஸ்ட்டில் எதுவுமே இருக்காது, நம்ம அகைன் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன கொடுக்கலாம், இப்போ மீட் ஹெச்ஓடி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ மீட் ஹெச்ஓடி அப்படின்னு கொடுத்துக்கோங்க, ஹெச்ஓடி. இப்போ நான் கொடுத்து இப்போ ஆட் பண்ணேன்னா இப்போ நமக்கு என்ன வரும், மீட் ஹெச்ஓடி அப்படிங்கிறது இங்கே வந்து ஷோ ஆக போகுது. ஸோ வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ அடுத்து என்னது, ப்ரிப்பேர் பிபிடி அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ பிபிடி ரெடி அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் அடுத்த ஒரு டாஸ்க்கு போடுறேன் அப்படின்னா ஸோ வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஈஸியாக வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா இதில் வந்து சின்ன சின்ன டிசைன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைக் வந்து ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் க்ரீனாக கொடுத்துட்டு அப்புறம் அதோடைய டெக்ஸ்ட் மட்டும் இங்கே ஷோ பண்ணுற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபைன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி இந்த மாதிரி லென்த்தாக வந்து நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு பதிலாக இதை வந்து என்ன பண்ணலாம், ஒரு வேரியபிள் வரைக்கும் அசைன் பண்ணி வச்சுட்டு நம்ம அங்கேருந்து மட்டும் கால் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு டைட்டிலும் இஸ் பூலியன் அது ரெண்டு இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு டைட்டிலும் இஸ் டன் அப்படின்னு மட்டும் தான் வச்சுருக்கோம். அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு பெரிய ஆப் க்ரியேட் பண்ணுறீங்க, அப்போ வந்து மோர் தென் ஒன் வேரியபிள் இருக்குது, மோர் தென் ஒன் டேட்டாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லைக் நேமு, ஏஜ், ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் அட்ரஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ ஒவ்வொரு டைமும் வந்து என்ன பண்ணுவோம், இதே மாதிரி டூ டூ கண்ட்ரோலர் டாட் டூ டூஸ் ஆஃப் இண்டெக்ஸ் டாட் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுறதுக்கு பதிலாக இதை என்ன பண்ணலாம், இது வந்து ஒரு வேரியபிள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அது டாட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ ஐட்டம் கவுண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட்டு இந்த பில்டரில் கொடுத்துக்கலாம். ஏன்னா என்ன ரீசன், இங்கேருந்து தான் வந்து நமக்கு அந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வரும். ஸோ அப்போ இந்த இண்டெக்ஸ் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு வேரியபிள் செட் பண்ணி அதில் நம்ம வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் அதில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டூ டூஸ் ஏதோ சம்திங் ஒரு நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து டூ டூ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து ஜஸ்ட் அப்படியே ஒரு காப்பி பண்ணிக்கோங்க ஆஃப் இண்டெக்ஸ் வரைக்கும். ஓகே, ஸோ இதில் காப்பி பண்ணி இதை வந்து அப்படியே சேவ் பண்ணிங்க. அப்போ என்ன நடக்கும், இதில் உள்ள இண்டெக்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இங்கே ஆட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இண்டெக்ஸ் ஆஃப் மட்டும் நம்ம கால் பண்ணால் போதும். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிவிட்டு டாட் வச்சு டைட்டிலாக என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் சேவ் பண்ணி செக் பண்ணுங்க. இப்போ வந்து நமக்கு இதே மாதிரி சேம் நம்ம என்ன ஆட் பண்ணுறோமோ அது வந்து அப்படியே ஷோ ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டாஸ்க் 1 அப்படின்னு கொடுக்க போகிறேன். இப்போ வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன வந்துருச்சு பார்த்தீங்களா, நான் 2 டைம் ஆட் பண்ணிங்க அகைன் 3 டைம் கொடுத்தேன்னா வந்துடுது. எத்தனை டைம் கொடுக்குமோ ஸோ அத்தனை டைம் எல்லாமே வந்துட்டு. என்ன ரீசன், இதே தான் நம்ம இங்கே கொடுத்து இங்கே சேவ் பண்ணிடுவோம். இப்போ எடுத்து செக் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லியிருக்கோன்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் தான் நம்ம என்னது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதாவது செக் பாக்ஸ் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் அது என்ன டாஸ்க் அப்படிங்கிறத ஷோ பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலீட் ஆப்ஷன் வைக்க போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது உங்களுக்கு, லெஃப்ட் டு ரைட்டுங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கா. அதுக்கு வந்து ஒன்று நம்ம என்ன பண்ணலாம், ரோ விஜிட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி லிஸ்ட் டைல் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம்னா லிஸ்ட் டைல் அப்படிங்கிறத அந்த ஆப்ஷனே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டெய்னர் அதுக்கு வந்து சின்ன சின்னதாக ஒரு அலைன்மெண்ட் மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே டிஃபால்ட்டாக வந்து பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் அகைன் சேவ் பண்ணுறேன். சம்திங் இதில் எரர் லைக் ரிட்டனுக்கு செமிகோலன் வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் எப்போ வந்து நீங்கள் வந்து ரிட்டன் அல்லது பிரிண்ட் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து செமிகோலன் அப்படிங்கிறது கம்பல்சரி. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கமா அல்லது செமிகோலன் அது எங்கே போடணும் அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் வந்து டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுது. ஸோ அதனால் கொஞ்சம் அதை மட்டும் கேர்ஃபுல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ டாஸ்க் 1 கொடுத்து இப்போ நான் அகைன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், கண்டெய்னர் மட்டும் தான் கொடுத்துருவோம். இதுக்கு சைல்டு எதுவுமே இன்னும் ஆட் பண்ணல. ஸோ அதனால் உங்களுக்கு இன்னும் கரெக்டாக ரிஃப்ளெக்ஷன் ஆகலை. ஸோ இதில் நம்ம வந்து கொடுத்து பார்க்கலாம். இப்போ சைல்டு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ சைல்டில் என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு டெக்ஸ்ட் ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் ஏதோ டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ அகைன் சேவ் பண்ணி செக் பண்ணலாம். ஓகே, நான் ஜஸ்ட் இப்போ ஏதோ டைப் பண்ணுறேன். இப்போ ஆட் கொடுங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம வந்து சின்னதாக ஒரு பேடிங் அந்த மாதிரி செட் பண்ணிட்டோன்னா அப்போ கொஞ்சம் நீட் ஆயிரும். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ இதை நான் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு பேடிங் மட்டும் கொடுத்துக்கலாம். அதை கிளிக் பண்ணுங்கள், பேடிங் வரும். ஸோ பேடிங் டிஃபால்ட்டாக உள்ள அந்த 8 கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சைல்டில் என்ன கொடுக்க போகிறோம், நம்ம இப்போ டெக்ஸ்ட் கொடுத்த பார்த்தீங்களா அதுக்கு பதிலாக லிஸ்ட் டைல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ லிஸ்ட் டைல் இந்த ஆப்ஷன் வந்திருக்கா.
ஸோ லிஸ்ட்டு டைலில் நமக்கு என்னெல்லாம் உண்டு, லீடிங் உண்டு, அதுக்கப்புறம் டைட்டில் உண்டு, அதுக்கப்புறம் வந்து ட்ரெயிலிங் அப்படிங்கிற மாதிரி உண்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைட்டில் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ டைட்டில், இப்போ டைட்டிலில் என்ன கொடுக்க போகிறோம், டெக்ஸ்ட் விஜிட் கொடுக்க போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் ஆஃப், என்ன டெக்ஸ்ட் விஜிட் நம்ம கொடுக்க போகிறோம், நம்ம சொன்ன மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போது டு டூ ஸ்டார்ட், ஓகே, அந்த டு டூ ஸ்டார்ட் என்ன இருக்குது நமக்கு வந்து டைட்டில், ஓகே கொடுத்து இப்போ செக் பண்ணலாம். இப்போ நமக்கு எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ வந்து என்ன சொல்ல போகிறோம், மீட் ஹெச்ஓடி அப்படிங்கிற மாதிரியே போட்டுக்கலாம். மீட் ஹெச்ஓடி, ஓகே. ஸோ வந்துருச்சு பார்த்தீங்களா, ஃபைன். ஸோ அகெயின் நம்ம இன்னொரு டாஸ்க் கொடுக்கோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாஸ்க் வரப்போகுது. ஸோ இதில் என்னது, ப்ரிப்பேர் பிபிடி அல்லது வந்து பே 500 அல்லது வேறு ஏதாவது ஒன்று, இல்லைனா சப்மிட் நோட் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். சப்மிட் ரெக்கார்ட் நோட் இல்லை ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்து இப்போ சேவ் பண்ணுங்கள். இப்போ அந்த டாஸ்க் வந்து நமக்கு இங்கே வந்துருச்சு. ஓகே, இப்போ நமக்கு என்னென்ன டாஸ்க் இருக்குன்னு வந்துருச்சு. இது என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் போல்டு பண்ணால் நீட்டாக இருக்கும். ஸோ அப்போ எப்படி போல்டு பண்ணலாம், நமக்கு இங்கே தான் ஆப்ஷன் இருக்குது. எல்லாமே ஸ்டைல், டெக்ஸ்ட் ஸ்டைல், இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணது தான். ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், உங்களோட சின்ன சின்ன அட்ராக்டிவ் வந்து இதில் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டைல், டெக்ஸ்ட் ஸ்டைல், ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாண்ட் வெயிட், அதுக்கப்புறம் கூகுள் ஃபாண்ட் எதுவும் யூஸ் பண்ணாலும் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோடக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை வந்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ஃபாண்ட் வெயிட் டாட் போல்டு, ஓகே ஃபைன். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணனாலும் நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்லாண்டிங்காக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு சாம்பிள் டாஸ்க் அப்படின்னு கொடுக்கேன். ஓகே, சாம்பிள் டாஸ்க் அப்படின்னு கொடுத்து இப்போ சேவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் கொடுங்க. இப்போ வந்துருச்சு பார்த்திங்கன்னா, நீட்டாக இருக்கா, போல்டு. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சொன்னோம் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்காண்டி என்ன சொல்லியிருந்தோம், ஒரு செக் பாக்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ செக் பாக்ஸுக்கு நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். இந்த டைட்டில் கீழே ட்ரெயிலிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோமா. ஸோ நீங்கள் டைப் பண்ணுங்கள், அந்த ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து லீடிங் கொடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து என்ன சொல்ல போகிறோம், இந்த லெஃப்ட் சைடில் தான் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரே ஒரு இது செக் பாக்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ அப்போ அந்த செக் பாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ செக் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் இந்த வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் அதை அப்படியே சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, செக் பாக்ஸில் நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோட வேல்யூ ஃபஸ்ட்டு. ஸோ ஆன் செக் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் ஒன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதோடைய வேல்யூ. ஸோ இப்போ ஆன் செக் பண்ணோன்னதுக்கு நம்ம என்ன நடக்கணும், அதுக்கப்புறம் அது என்ன வேல்யூ இருக்குது, ஸோ அதை தான் எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ வேல்யூ. இப்போ இதோடைய வேல்யூ பார்த்திங்கன்னா என்ன இருக்க போகுது, டூ டூ. நம்ம சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, இந்த டூடில் இருக்கிற வேல்யூ என்னது, வேல்யூ இஸ் டன். இப்போ நம்ம டைட்டில் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இஸ் டன் இருக்குது. அதை தான் வந்து இருந்தால் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம், இல்லைனா நம்ம அப்படியே வைக்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன இருக்குது, இந்த கண்ட்ரோலர் இருக்குது. அப்போ இந்த டூ டூ ஆஃப் டூ டூ டாட் என்ன இருக்குது, அதிலேருந்து இஸ் டன். ஓகே, இந்த ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சஜஷனில் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுக்க போகிறோம்னா வேல்யூ. ஸோ இங்கே வாங்குகிற அந்த வேல்யூ, அதோடைய டிஃபால்ட் என்ன வேல்யூ இருக்கோ அதை கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதை கொடுத்து இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியும், இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் வரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ அகெயின் வந்து ஏதாவது சாம்பிள் டாஸ்க் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சாம்பிள் டாஸ்க். இப்போ அகெயின் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ வந்துருச்சு பார்த்திங்கன்னா, நீட்டாக செக் பாக்ஸ் வந்துருச்சு. இப்போ நான் செக் பண்ணால் மாறணும், பட் வந்து இப்போ நம்ம எதுவுமே இங்கே வந்து என்ன செய்யலை, கொடுக்கல. ஸோ கொடுத்துருந்தா தான் உங்களுக்கு இங்கே அஃபெக்ட் ஆகும். ஸோ அகெயின் நான் ஏதாவது கொடுக்க அப்படின்னா வந்துருச்சு பார்த்திங்கன்னா, அப்படியே ஒவ்வொரு இதுக்கும் வந்துருச்சு. இப்போ நீட்டாக உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லாமே இப்போ சேம் வேல்யூ இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ரெஃப்ளெக்ஷன் தெரில. ஸோ இப்போ நான் அகெயின் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த சேஞ்சஸ் வந்து தெரியும். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு இதுக்கு நம்ம கொடுத்துருவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இஸ் டன் கொடுத்துருவோம் பார்த்திங்களா. இதோட வேல்யூ வந்து இப்போ ஃபால்ஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம், அது ஃபால்ஸாக இருக்கா இல்லை ட்ரூவாக இருக்கா அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணி அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், செட் பண்ண போகிறோம். எப்படி வந்து இப்போ இதில் வந்து ஆட் பண்ணோம் பார்த்திங்களா, நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா. ஸோ இதை ஆட் டாஸ்க் கொடுத்தோன்னா நமக்கு இந்த கண்ட்ரோலரில் உள்ள வேல்யூஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் வந்து என்ன பண்ண போகிறோம், இப்போ இதோடைய வேல்யூ வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனும் எழுத போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், டூ கண்ட்ரோலரில் நமக்கு என்ன இருக்குது, வெறும் ஆடுக்கு மட்டும் தான் எழுதியிருக்கோம். ஸோ இன்னும் இந்த செக் பாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே டெலீட் பட்டன் வச்சு அது அந்த டாஸ்க் முடியலை இல்லை தேவையில்லை அப்படின்னா டெலீட் பண்ணுற மாதிரி வைக்க போகிறோம். ஸோ அகெயின் இதுக்கு வந்து டெலீட் பட்டன் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு இதுக்கும் ஃபங்க்ஷனாலிட்டி சேம் பார்த்துடலாம். ஓகே, ஸோ அப்போ லிஸ்ட் டைலுக்குள்ளேயே என்ன பண்ண போகிறோம், டெக்கரேஷன் எல்லாமே முடிஞ்சிட்டு, லீடிங் முடிஞ்சிட்டு, இப்போ இதுக்கு அடுத்து ட்ரெயிலிங் சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா. ஸோ ட்ரெயிலிங்
இதில் என்ன பண்ண போகிறோம், ஐகான் பட்டன் வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் வந்து ஐகான் எதுனாலும் உங்கள் இஷ்டம். ஸோ அது மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம், ஐகான் பட்டன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ ஐகான் பட்டன். ஸோ பட்டனில் வந்து என்னெல்லாம் இருக்குது, நமக்கு வந்து ஐகான் இருக்குது. அப்போ ஐகான் ஆஃப், ஐகான் ஸ்டார்ட் என்ன கொடுக்க போகிறோம் பார்த்திங்கன்னா டெலீட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது, இல்லைனா ட்ராஷ் ஏதோ ஒரு சம்திங் அந்த ஆப்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெலீட் அப்படிங்கிறதே நம்ம கொடுத்துக்கலாம். டெலீட். ஓகே, அதுக்கப்புறம் ஆன் ப்ரெஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஆன் ப்ரெஸ். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு வந்து ஒரு பிளாக் கலர் ஐ திங்க் அப்படி தான் ஒரு ஐக்கான் வரப்போகுது. அல்லது வந்து அதுக்கு கலர் நம்ம சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா ரெட் கலரில் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு எதுவும் டாஸ்க் இல்லை, அதனால் உங்களுக்கு எம்டியாக வந்திருக்கு. இப்போ நான் ஜஸ்ட் ஏதோ சாம்பிள் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்துருச்சு பார்த்திங்களா. அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரெட் கலர் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ கலர்ஸ் டாட் ரெட். ஓகே, ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தெரியும்னா இது வந்து ரெட் கலரில் வரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறேன். ஸோ வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ நம்ம வந்து இதை கிளிக் பண்ணால் நமக்கு டெலீட் ஆகணும், இதை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து செக் ஆகணும். இதுதான் நம்மளுடைய டாஸ்க். இப்போ இந்த டாஸ்க் முடிஞ்சுட்டுனா இதை செக் பண்ண போகிறோம். செக்காக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து என்ன ஆக போகுது, செக் வந்துட்டு இந்த டாஸ்க் வந்து ஸ்ட்ரைக் த்ரோ வரப்போகுது, இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் இதை டெலீட் பண்ணோன்னா இந்த டாஸ்க்கே தேவையில்லைன்ட்டு டெலீட் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன்று நம்ம என்ன பார்க்கலாம், இப்போ டெலீட் பார்க்கலாம். அப்போ டெலீட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ரைட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆடுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம், டெலீட் அப்படிங்கிறதுக்கு வச்சுக்கலாம். டெலீட். ஓகே, ஸோ டெலீட்டுக்கு என்ன மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி வைக்க போகிறோம், அதே மாதிரி சேம் எஸ் வாய்டில் என்ன வைக்க போகிறோம், ரிமூவ் அட். ஸோ ரிமூவ் அட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு நேம் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வேணுமா கேப்ஸ் வச்சுக்கோங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்படி இதுக்கு கேப்ஸ் வச்சுக்கோமோ அதே மாதிரி. ஓகே, ஸோ வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், அதோடைய இண்டெக்ஸ். ஸோ என்ன இண்டெக்ஸ்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாகும். ஸோ ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் அப்படின்னு சொல்லி நம்ம அதோடைய இண்டெக்ஸ் இங்கே பாஸ் பண்ணி அதை இந்த லிஸ்ட்லேருந்து நினச்ச போகிறோம் ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன தேவை, இங்கே இருக்கிற அது எத்தனாவது இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஸோ அப்போ அதோடைய டைப் பார்த்திங்கன்னா அது வந்து இன்ட்டில் இருக்க போது, அப்படின்னா தான் நம்ம வந்து கலெக்ட் பண்ண முடியும். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்க போது. என்ன ரீசன், நம்ம அங்கே கொடுக்குற அந்த டைட்டில் வந்து நமக்கு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். நீங்கள் எதர் வந்து அந்த இடத்துல நம்பர்ஸை வச்சு கொடுத்தாலும் சரி, இல்லை ஏதாவது டெக்ஸ்ட்டை கொடுத்தாலும் அதை வந்து எப்படி கன்சிடர் பண்ணணும்னா ஸ்ட்ரிங்காக தான் நம்ம கன்சிடர் பண்ணி அதை தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதோட இண்டெக்ஸ் எடுக்க போகிறோம். இண்டெக்ஸை தான் நினச்ச போகிறோம் ரிமூவ் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத போய் பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல இண்டெக்ஸ் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இண்டெக்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதோடைய வேல்யூஸ். ஸோ லைக் இப்போ இங்கே என்ன கொடுத்துருப்போம், டூ டூஸ். இந்த வாங்கியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த டூ டூஸ். ஸோ இதில் எப்படி ஆடுன்னு கொடுத்தோமோ அதே மாதிரி நினச்ச போகிறோம் ரிமூவ் அட் அப்படிங்கிறத கொடுத்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, டாட் நினச்ச போகிறோம் ரிமூவ். ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு மேபி அங்கே வரும். இந்த வந்துருச்சு பார்த்திங்களா, ரிமூவ் அட். ஸோ இது அதோடைய என்னது இண்டெக்ஸ். ஃபைனலாக ஒரு செமிகோலன், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை கால் பண்ணோம் அப்படின்னா நினச்ச போகிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் வந்து அப்டேட்டுக்கும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஒரு சிங்கிள் லைன் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம், அந்த அப்டேட். ஸோ அப்டேட்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இப்போ ஒரு டாஸ்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து என்ன போகிறோம், அது வந்து இப்போதைக்கு டிஃபால்ட்டாக என்ன வச்சுருந்தோம், நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்து வச்சுருந்தோம். ஸோ லைக் வந்து இந்த இதில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய மாடல் லைக். ஸோ மாடலில் பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா டன் வந்து உங்களுக்கு ஃபால்ஸாக கொடுத்துருந்தோம். இப்போ என்ன போகிறோம், இது செக்காக இருந்தால் உங்களுக்கு வந்து ட்ரூவாக இருக்க போது, செக்கு இல்லைனா ஃபால்ஸாக இருக்க போகுது. அப்போ எப்படி செக் அன்செக்குங்கிறத நம்ம ஃபைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் என்ன போகிறோம், அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ அப்டேட் இதுக்கு என்ன ஃபங்க்ஷனாலிட்டி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வாய்ட். ஸோ வாய்ட் நீங்கள் ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டாகுல் அப்படிங்கிற மாதிரி வேணுமா கொடுத்துக்கலாம். ஸோ டாகுல் அப்டேட் அப்படிங்கிற மாதிரி வேணுமா கொடுத்துக்கலாம். ஏன்னா டாகுல் டு டூ ஸ்டேட்டஸ் ஏதோ சம்திங் ஒரு ஷார்ட் நேம் வச்சாலும் ஓகே தான். ஓகே, ஸோ ஃபைன். இப்போ இதுக்கும் என்ன செய்ய போகிறோம், அதோடைய இண்டெக்ஸ் தான் வாங்க போகிறோம். ஓகே, அதோடைய இண்டெக்ஸ் வாங்கினா தான் நம்ம அது வந்து என்ன செய்ய போகிறோம், அதோடைய இண்டெக்ஸை எடுத்து எப்படி இங்கே வந்து அதோடைய இண்டெக்ஸ் எடுத்து ரிமூவ் பண்ணுறோமோ இங்கே என்ன பண்ணுறோம், அதோடைய இண்டெக்ஸ் எடுத்து அதோடைய வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். எதோடைய வேல்யூ, அந்த டன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, அதோடைய வேல்யூ. ஸோ இது எங்கே இருக்குது, அதே மாதிரி அந்த டூ டூஸ். ஓகே, ஸோ டூ டூஸில் உங்களுக்கு என்ன இருக்குது, அதோடைய இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் டாட். இப்போ அது எதோடைய டாட்னு பார்த்தீங்கன்னா டன் அப்படிங்கிறது. ஓகே, டன். இப்போ அதுதான் எடுத்து என்ன செய்ய போகிறோம், இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே,
அப்போ இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபால்ஸு, இல்லை அப்படின்னா எப்படியோ இதை வந்து ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் பண்ணால் தான். ஓகே. ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து இருந்துச்சு அப்படின்னாலும் உள்ளே வரப்போகுது, இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் தான் உங்களுக்கு வரப்போகுது. இப்போ என்ன ரீசன் பாருங்கள். இப்போ இங்கே வந்து செக் ஆகிருக்கு. ஓகே, செக் ஆகிருக்கிறத நீங்கள் அகெயின் வந்து ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம், அன்செக் பண்ணுறீங்க. அப்போ அதே தான் நாட் அப்படிங்கிறது கொடுக்க போகிறீங்க. இதே இது நாட்டில் அன்செக்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறுபடியும் என்ன செக் பண்ண போகிறீங்க, அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் லைன்லேயே வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். பட் இதில் இன்னொரு டிஃபிகல்ட்டி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஆட் பண்ணுறோம். ஓகே, இதில் என்ன பண்ண போகிறோம், ரிமூவ் பண்ணுறோம். அப்போ இதில் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு லிஸ்ட்டு வருது, அந்த லிஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறோம். அதாவது ஒரு லிஸ்ட்டு புதுசாக வருது, ஒரு லிஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் ஒரு 2 கான்செப்ட் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த லிஸ்ட்டில் உள்ள வேரியபிள் லைக் வந்து இந்த ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் இஸ்டன்னு கொடுத்துருவோம் பார்த்தீங்களா, இதில் ஏதோ ஒரு இடத்துல சேஞ்சஸ் பண்ணுறோம். அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்டரில் உள்ள வேரியபிளில். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரெஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்தா மட்டும்தான் இந்த இடத்துல என்ன நடக்கும், நமக்கு அந்த ரெஃப்ளெக்ஷன் வந்து கரெக்டாக நடக்கும். ஓகே. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஸோ டூடூஸ் டாட் ரெஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுவும் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வந்து நீங்கள் புதுசாக ஆட் பண்ணுறீங்க, அதே லிஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ அப்போது நமக்கு வந்து என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ரெஃப்ளெக்ஷன் வந்து நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக அந்த அஃபெக்ட் பண்ணிடும் நம்மளை யூஐலேயே. ஆனால் பட் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற வேரியபிளை வச்சு ஏதோ ஒன்று பண்ணுறோம் பார்த்தீங்களா. இப்போ லைக் வந்து இப்போ நம்ம ஒரு டாஸ்க்கு கொடுத்துறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு இது ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதே இப்போ நான் இன்னொரு இடத்துல என்ன பண்ணலாம், எடிட்னு ஒன்று கொடுத்து இந்த டாஸ்கில் உள்ள டீட்டெயில் மட்டும் எடிட் பண்ணுறேன்னா அந்த இடத்துலையும் உங்களுக்கு என்ன தேவை, இந்த டூடூஸ் டாட் ரெஃப்ரெஷ் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும். ஸோ என்ன ரீசன், நீங்கள் அங்கே கொடுத்துருக்க அந்த டைட்டிலில் உள்ள வேல்யூஸை என்ன பண்ணுறீங்க, எடிட் பண்ணுறீங்க. இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், அங்கே கொடுத்துருக்க அந்த டன் அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம், எடிட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த லிஸ்ட்டில் உள்ள வேரியபிள் அதை பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி டூடூஸ், அதாவது அந்த மாதிரி ரெஃப்ரெஷ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த 2 ஆப்ஷனையும் வந்து கால் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இது எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கொடுத்துருவோம், ரிமூவ் அட்டுன்னு கொடுத்துருவோம். ஸோ அதை நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டூடு பேஜ் வந்துக்கோங்க. நம்ம ஆன் ப்ரெஸ் கொடுத்துருவோம் பார்த்தீங்களா, ரெட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை கால் பண்ண போகிறோம். ஸோ டூடு கண்ட்ரோலர் இந்த வந்திருக்கா. ஸோ டாட் என்ன கொடுத்துருக்கோம், ரிமூவ் அட். ஸோ ரிமூவ் அட் இந்த வந்திருக்கு பார்த்தீங்களா. அதில் நம்ம என்ன பண்ணுவோம், இண்டெக்ஸ் வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ இதை செக் பண்ணி பாருங்கள், அகெயின் சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும் எழுதியிருக்கோம். ஓகே. ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி இங்கே வந்து கால் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து டாஸ்க் 1 சொல்லி ஆட் கொடுத்துருந்தோம், வந்துருச்சா. இப்போ நான் டெலீட் பண்ணால் நமக்கு என்ன ஆகணும், டெலீட் ஆகணும். ஸோ பார்த்திங்களா, டெலீட் ஆகிடுச்சா. ஸோ அகெயின் நான் வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ எத்தனை டாஸ்க்கோ அதுக்கு டாஸ்க் வந்து ஆட் பண்ணுறோம், அத்தனை டாஸ்க் வந்து டெலீட் பண்ணுறோம். ஓகே ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இப்போ அகெயின் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல செக் பண்ணால் செக் ஆகணும், செக் பண்ணலன்னா அன்செக். கண்ட்ரோலர் அப்படிங்கிறத காப்பி பண்ணிக்கோங்க. நம்மளுடைய செக் எங்கே போட்டுக்கோங்க, உங்களுக்கு வேல்யூ இந்த இருக்கா. ஸோ இந்த இடத்துக்கு வந்துக்கோங்க. இதில் போட்டு டாட் நம்ம என்ன அங்கே ஃபங்க்ஷனாலிட்டி வச்சுருந்தோம், அந்த ஃபங்க்ஷனாலிட்டி நேம் வந்து ஜஸ்ட் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கண்ட்ரோலரில் வந்துக்கோங்க, ஜஸ்ட் இந்த இது. ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம், அதோடைய ஸ்டேட்டஸை வந்து பாஸ் பண்ணோம், அதாவது அதோடைய இண்டெக்ஸ். ஏன்னா இண்டெக்ஸை மட்டும் பாஸ் பண்ணால் போதும், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சேஞ்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ஸ் ஆகிரும். ஸோ டாட் அங்கே நம்ம என்ன கொடுத்துறோம், இண்டெக்ஸ். ஓகே, இண்டெக்ஸ் ஃபைன். இப்போ அகெயின் சேவ் பண்ணி செக் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ ஒரு டாஸ்க்கு நம்ம ஆட் பண்ணலாம். லைக் வந்து ஏதாவது ஒரு நியூ டாஸ்க் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபைனல், இப்போ லைக் வந்து ஃபைனல் ப்ராஜெக்ட் 23/07/2024 அப்படின்னு கொடுத்து ஆட் மட்டும் பண்ணலாம். ஜஸ்ட் நமக்கு ஒரு ரிமைண்டர் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த டாஸ்க் ஒன்று இருக்குது. இப்போ இதுக்கு வந்து எனக்கு பண்ணோம், அதுக்கு வந்து ஸோ நெக்ஸ்ட் ஒரு டாஸ்க் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த டெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணாலும் உங்களுக்கு அப்படியே தான் ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், லேப்டாப் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி வேணுமா கொடுத்துக்கலாம். ஸோ லேப்டாப் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து இதில் வேணுமா ஆட் கொடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ நீங்கள் லேப்டாப் சர்வீஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு டிக். ஓகே.
வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ டிக் பண்ணவும் நமக்கு வந்து இந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்சிட்டு ஓவராலாக அப்படின்னா இப்போ டெலீட் கொடுக்கணும் அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ இங்கே வந்து நம்ம இன்னொரு ஆப்ஷன் வைக்கலாம். இப்போ டிக் அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிட்டோம் அப்படின்னா லைக் த்ரோ நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, லாஸ்ட்டு அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அப்போது இருந்துச்சு அப்படின்னா இந்த டாஸ்க்கு வந்து என்னதெல்லாம் அதை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக் த்ரோ வந்து பண்ணலாம். ஸோ அந்த லைன் த்ரோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஆன் சேஞ்ச் கொடுத்ததுனால நமக்கு அந்த ஆப்ஷன் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த டைட்டில் நம்ம எங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இருக்கா டைட்டில். ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து என்ன ஸ்டைல் கொடுத்து அதை வந்து நம்ம இதை வச்சுருக்கோம். இப்போது அதுக்கு அடுத்து நமக்கு என்ன இருக்குது, இப்போது இதிலே வந்து டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணலாம். ஸோ டெக்கரேஷன் இந்த இருக்கா. ஸோ இப்போ இந்த டெக்கரேஷனில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், இப்போ இந்த இஸ் டன் அப்படிங்கிறது ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் நமக்கு வந்து என்ன பண்ணணும், இது வந்து ஸ்ட்ரைக் த்ரோ ஆகணும், அதாவது லைன் த்ரோ ஆகணும். இப்போ ட்ரூவாக இல்லை அப்படின்னா நமக்கு என்ன செய்யணும், எதுவுமே டிக் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இந்த இடத்துல லைன் த்ரோ வந்து பண்ண வேண்டாம். அப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம அந்த வேலிடேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த வருதா டூ டூஸ் டாட் அதில் இருந்தால் நமக்கு இருக்குது. ஸோ இஸ் டன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த இஸ் டன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணணும், லைன் த்ரோ வந்து பண்ணணும். அந்த லைன் த்ரோ பண்ணதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது, டெக்ஸ்ட். உங்களுக்கு டெக்ஸ்ட் இந்த இதுலேயே ஆப்ஷன் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஏதோ ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷனில் நம்ம லைன் த்ரோ பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் டாட் லைன் த்ரோ வந்துருச்சா. ஸோ இன்கேஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், அது வந்து லைன் த்ரோ பண்ண வேண்டாம். அப்போ என்ன செய்யலாம், நன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துலாம். அதே தான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் டாட் நன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இப்போ கொடுத்து இப்போ 1 செகண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணி செக் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ ஒரு டாஸ்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி தான். ஸோ பிபிடி. ஸோ நான் சிம்பிளாகவே ஆட் பண்ணுறேன், நீங்கள் அது பார்த்துக்கோங்க. பிபிடி ரெடி அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ ரெடி இல்லைனா டூ ரெடி அப்படிங்கிற மாதிரி ஏதோ சம்திங். ஸோ ஃபியூச்சர் டென்ஸில் நடக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கொடுத்தோடனே வந்துருச்சா. ஸோ இப்போ நான் இப்போ செக் பண்ணல, அதனால் வந்து உங்களுக்கு லைன் வந்து த்ரோ ஆகலை. இப்போ நான் செக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட்டட்னு வந்து இந்த லைன் த்ரோ வர மாதிரி வைக்க போகிறோம். ஸோ ஓகே. ஸோ இப்போ நான் அகைன் செக் பண்ணுறேன். ஸோ ஓகே, செக் பண்ணணும் வந்துடுச்சு பார்த்தீங்களா, லைன் த்ரோ ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ நான் இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஓவராலாகவே முடிஞ்சிருச்சு அப்படின்னா டெலீட் கொடுக்கும் அப்படின்னா இது வந்து நான் டெலீட் ஆகும். ஸோ நமக்கு கர்சர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்களா டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நியூவாக ஒரு டாஸ்க் எத்தனை டாஸ்க்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்தந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி லைக் த்ரோ பண்ணிக்கலாம். அதாவது பெர் டேயில். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு 10 டாஸ்க்கு இல்லைனா 10 டியூட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ அப்படின்னா நீங்கள் 10ம் பார்த்துக்கலாம். அந்த 10ல் ஒன்று முடிய நீங்கள் என்ன பண்ணலாம், லைன் த்ரோ வந்து பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டேயோட எண்டில் வந்து நீங்கள் பார்த்துட்டு ஓகே ஃபைன் இது முடிஞ்சிட்டு அப்படின்னா டெலீட். ஸோ இது முடிஞ்சுட்டுனா டெலீட், இது முடிஞ்சுட்டுனா டெலீட் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ சில டாஸ்க் முடிஞ்சிருக்கும், பட் வந்து ஸ்டில் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுங்கக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் லைன் த்ரோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓவராலாக முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு ஆப்ஷன் மட்டும் பார்த்துடலாம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டெக்ஸ்ட் வந்து ரிமூவ் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டில் வந்து நமக்கு இங்கே அப்படியே தான் ஷோ ஆகிட்டுருக்கு. ஸோ அது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே ஆல்ரெடி ஆட் பண்ண சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ எந்த இடத்துல கொடுத்துருக்கோம், உங்களுக்கு அந்த கண்ட்ரோலரில் இருக்கும். ஸோ லைக் இந்த இருக்குது அந்த கண்ட்ரோலர். ஸோ இந்த கண்ட்ரோலரில் தான் என்ன பண்ணிடுவோம், ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோமா. இப்போ அதே இடத்துல என்ன பண்ண போகிறோம், ஸோ அதில் உள்ளதை ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணலான்னா, ஸோ டூ டூஸ் ஓகே சாரி இந்த இடம் இல்லை, நம்ம இங்கே பேஜில் வச்சுக்கலாம். ஏன்னா அங்கேருந்து தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கால் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் கால் பண்ணும்போது நம்ம அங்கே வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். லைக் இந்த இடம் இருக்கா. ஸோ இந்த இடத்துல போயிட்டு இது அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கண்ட்ரோலரில் வரல டூ டூஸ் வந்துருச்சா, அது டாட் கிளியர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ அகைன் வந்து சேவ் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ ஸ்டில் இப்போ நியூவாக ஒரு டாஸ்க் ஆட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, லன்ச் இல்லைனா வந்து என்ன கொடுக்கலாம், லன்ச்
நீட் டு பை அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதாவது லஞ்ச் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஏதோ ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா அங்கே ஆட் ஆகிடுச்சு, இங்கே வந்து அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிவ் பே இல்லைனா கிவ் அமௌண்ட் ஃபார் டூர். ஸோ டூர் போகிறதுக்கு அமௌண்ட் வந்து பே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து அப்படி நம்ம வச்சுக்கலாம். ஒரு 250 இல்லைனா 2500 அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் போட்டு இந்த மாதிரி ஒரு நோட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்களா, இப்போ இந்த ஒரு டாஸ்க் வந்துருச்சு. இப்போ இந்த டாஸ்க் கம்ப்ளீட்டட்னா லைன் ட்ரோ ஆயிரும். ஸோ இது ஓவராலாக முடிஞ்சிச்சு அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை டாஸ்க்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எம்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட் ஆகாது. ஸோ என்ன ரீசன், நம்ம இங்கே வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா கண்டிஷன். ஸோ இந்த இஃப் கண்டிஷன் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இதை பிளாக் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அந்த எம்டியாக உள்ள கண்டெய்னரும் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஓகே. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கெட்டெக்ஸ் யூஸ் பண்ணி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் ஃபியூச்சரில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளும் அடுத்தடுத்த வீடியோ போடுவோம். ஸோ அதையும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஃப்ளட்டர் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதை கிளாரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து மூவ் பண்ணலாம். ஸோ இன்னுமே அடுத்த வர கான்செப்ட்டில் என்ன பண்ணலாம்னா இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்குது. அதாவது இன்னும் நிறைய கெட்டெக்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிளாக் யூஸ் பண்ணிலாம் நிறையா வீடியோஸ் போட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து அதிகமான லைக் வருதோ அல்லது அதிகமான ரிக்வெஸ்ட் வருதோ அதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நெக்ஸ்ட் கான்செப்ட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, ஃபைன், தேங்க்யூ.